இந்த வீடியோவில் உள்ளவை பொதுவெளியில் பகிரப்பட்டவை மட்டுமே. கருத்துக்களுக்கும் கலாட்டா தமிழனுக்கும் நேரடி சம்பந்தமில்லை. இது பொழுதுபோக்கு நோக்கம் மட்டுமே கொண்டது. பாதிப்புகளுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. வெல்கம் டு கலாட்டா தமிழன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு வீடியோ ரொம்பவே சிறப்பா இருக்க போது. முழு வீடியோவையும் பாருங்க. உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன பாலியல் தொழிலாளி அப்படின்னு ஒரு அரசியல்வாதி சொன்ன வீடியோவை மீண்டும் வைரல் ஆக்கிக்கிட்டு ஏன் எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிறீங்க? அந்த சம்பந்தப்பட்ட அரசியல்வாதி உச்ச நீதிமன்றத்தில் வருத்த தெரியப்படுத்தி நானும் அந்த அரசியல்வாதியை மன்னிச்சாச்சு. பக்கா தமிழச்சி. எங்க அப்பாவோட சொந்த ஊர் வள்ளியூர் நாகர்கோயில், எங்க அம்மாவோட சொந்த ஊர் இலங்கை. நான் தான் வந்து பிறந்து வளர்ந்தது பெங்களூர்ல. ஏன்னா என்னோட தாத்தா திரு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவங்க HAL ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியராக இருந்ததுனால நான் தான் பிறந்து வளர்ந்தது பெங்களூர்ல. இப்படி ஒரு தமிழ் பொண்ணை வந்து தமிழ் மண்ணில் வச்சு அவளை கொச்சப்படுத்தி கேவலப்படுத்தி கண்ணீர் போட்டு வச்சதுக்கு வருத்தப்படணும்ல. அந்த அரசியல்வாதி மேலே உங்களுக்கு ஏதாவது கோவம் இருந்துச்சுன்னா போய் வழக்கு கொடுங்க, நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்க. ஆனால் அதுக்காக என்னையே அடிக்கடி இழுத்து விட்டு என்னையை கொச்சப்படுத்தும் போது நான் வருத்தப்படுவேன் இல்லையா? தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்த பொண்ணுனா எங்கள் அம்மாவை சொன்னேனே அவங்க இலங்கைன்னுட்டு. திருமணத்துக்கு அப்புறம் தான் அவங்க இந்தியாவுக்கே வந்தாங்க. எங்கள் அம்மாவோட அப்பா அவங்களோட தாத்தா எல்லாருமே இலங்கையில் ரொம்ப பணக்காரங்க. எங்கள் அப்பாவோட அப்பா திரு மீனாட்சி சுந்தரம் பிள்ளைன்னு சொன்னேன், அவங்க ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியராக அவங்க அப்பவே பெரிய பிக் ஷாட்டு. எங்கள் அக்காவை நடிகை ஜெயபிரதா இருக்காங்க இல்லையா, அவங்களோட அண்ணனுக்கு தான் நாங்கள் திருமணம் பண்ணி கொடுத்தோம். பாஸ்ங்கிற பாஸ்கரன் இயக்குனர் ராஜேஷ் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்னோட சொந்த மாமா. இப்படி சொல்லிட்டே போகலாம். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, தமிழ்ன்றது எனக்கு ரத்தத்திலே இருக்குது. இலங்கை தமிழர்கள் எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்கன்றத நான் என் கண்ணாலே பார்த்துருக்கேன். அதனால தான் தமிழர்கள் மேலே எனக்கு ரொம்ப அன்பு. தமிழ்நாடுக்காக நான் அவ்வளோ போராடுறேன். ஏதோ ஒரு கன்னடா பொண்ணு விஜயலட்சுமி, அந்த விஜயலட்சுமியை வந்து நம்ம தமிழ் மண்ணில் கூட்டிகிட்டு வந்து என்ன ஆளால கதற வச்சு அம்சம் பத்தியா அப்படின்னு யாரும் பெருமையாக நினச்சிக்காதீங்க. போன ஆட்சி காலத்துலேயும் இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை உண்டாக்குன போது நான் படித்த ஸ்கூலோட க்ளூனி கான்வென்ட்டோட ஸ்டடி சர்டிஃபிகேட்டை டெலிகாஸ்ட் பண்ணி, ஏன்னா அதில் உண்மையான தகவல்கள்லாம் இருந்துச்சு. என்னோட உண்மையான பேர் விஜயலட்சுமி. நான் வந்து எதுக்காகவும் மாற்றிக்கிட்ட பேர் கிடையாது. எங்கள் அப்பா பேர் சண்முக சுந்தரம். என்னோட தாய்மொழி தமிழ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்புறம் எந்த ஊர், என்னோட ஜாதி என்ன அப்படின்னா சைவப்பிள்ளை. சைவப்பிள்ளைன்னா உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அதிகமாக திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளை கம்யூனிட்டிக்கு சேர்ந்த பொண்ணு. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருமே வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். அந்த தமிழ் மண்ணில் ஒரு தமிழ் பொண்ணு பாவம் அளவச்சு துடிக்க வச்சு கதற வச்சு வாழ்க்கையை இழந்து அவளை வந்து அப்படி அமிச்சோமே அப்படின்ற எல்லாருமே வருத்தப்படணுமே தவிர அந்த வீடியோவை வைரல் பண்ணி பார்த்து சந்தோஷப்படாதீங்க. ஓகேயா? நம்மள திட்டுறதுக்காகவே ஒரு கட்சியை வளர்த்து விட்டுறாங்க. அந்த கட்சியை பத்தி பேசியே ஆகணும். நாம் தமிழர். அந்த நாம் தமிழர்ல ஒரு 3 பேர் இருக்கானுங்க, 3ஆம் தர பேச்சாளர்கள். மஞ்சப்பொடி மாமான்னு ஒருத்தர், சாட்டை துரைமுருகன், அப்புறம் ஒருத்தர் கரிகஞ்சி கார்த்தி. இவங்க எல்லாம் எங்க அண்ணனை மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கானுங்க. அண்ணன் சொன்னாரு மரியாதையா பேசணும் ஸ்டேஜ்ல. மத்தவங்க நம்ம அசிங்கமா பேசினாலும் நம்ம அவங்கள மரியாதையா பேச. அண்ணன் உங்களுக்கு அந்த மனசு இருக்குது, எங்களுக்கு இல்ல. எங்களை திட்டினா வாங்கிப்போம், உங்களை திட்டினாலாம் முடியாது. வாடா போடான்றான் ஒருத்தன் கரிகஞ்சி. அவன் சரியான ஆண் மகனாக இருந்தால்டே கரிகஞ்சி இடும்பாவன கார்த்திக்கு திருத்தன்ல மேல போட்டு பேசி நீ அப்புறம் பாசிக்கலாம். அதுக்கப்புறம் ஒருத்தன் மஞ்சப்பொடி, அவன் பெயில் கேட்கறதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்லிட்டு தான் பெயில் கேட்டு வெளில வந்தான். அந்த கண்டிஷன்ல எல்லாம் தாய்மார்களா இருக்கீங்க, அது சொல்லக்கூடாது. அதை சொல்லி வெளியே வந்த நாய் அது எங்க அண்ணன் நாய்ங்குது. இந்த மாதிரி தற்குறித்தனமான எங்க அண்ணனை வந்து கீழ்த்தனமான பேச்சுல வீழ்த்திடலாம் நினைச்சீங்கன்னா அது திமுகவாலேயே முடியாது, எலும்பு துண்டுக்கு ஆசைப்படுற நாம் தமிழராலேயே முடியாது, அடிமையா இருக்கிற எந்த கட்சியாலும் எங்க அண்ணனுடைய புகழையும் சரி, எங்க அண்ணனுடைய இமேஜ கொஞ்சம் ஒரு துளி கூட உங்களால் அசைச்சு பார்க்க முடியாது. அந்த தாய் மாமன் தங்க மோதிரம் ஜோஸ் லூகாஸ் கிட்ட ஆளு காசு கொடுத்துருக்காரு. ஆளு காசு தானே நடிச்சாரு. ஆளு காசு விளம்பரத்தை அடிச்சு விளம்பர தூத்தரா இருந்தாருல.
ஜோஸ் ஆலுகாஸ் விளம்பரத்தில் நடித்திருக்கிறார். அப்போ ஜாய் ஆலுகாஸ் ஒரு பீஸாக்கு டெண்டர் போட்டிருக்கு. என்னையா ரெண்டுக்கும் சம்மந்தம்? ரெண்டோட ஸ்டார்டிங் ஸ்பெல்லிங்கும் JO. அப்போ இதில் முறைகேடு இருக்கு. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஓடுகாலி உதயநிதி, ஓடுகாலி விஜய் அப்படின்னு இப்படிலாம் கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஐ வாண்ட் டு ரியலி கன்ஃபஸ் சம்திங். இது வந்து ஒரு ஹைலி மிஸ்ஆனஜிஸ்ட் வேர்ட். ஒரு பொண்ணு தனக்கு பிடித்தமான ஒரு ஆண் மகனை பிடிச்சிருக்கு அப்படின்னு வீட்டில் சொல்லும் போது ஒத்துக்கலைன்னா அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அப்போ அதுக்கு நம்ம சொசைட்டியில் பேர் வச்சது என்ன தெரியுமா? ஓடுகாலி. ஒரு ஆம்பளை வீட்டை விட்டு ஓடி வந்திருப்பான், ஆனால் அவனுக்கு ஓடுகாலின்னு பேர் வைக்க மாட்டாங்க. பொம்பளைங்களுக்கு அந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க. அந்த வேர்டை தான் இன்னைக்கு மாறி மாறி கமெண்ட் செக்ஷனில் போட்டு வந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி விஜய் அவர்கள் அசிங்கமாக பேசுறதுக்கு பொட்டு மாமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் அதிகமாகவே போய் அந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க. ஸோ பெண்கள் அப்படிங்கிறது அவ்வளவு தரம் தாழ்ந்து நாங்கள் போயிட்டோமா? அந்த ஒரு வேர்டே கேவலமானது. அதை ஒரு கட்சி தலைவரை பார்த்து பேசுறதும், கமெண்ட் அடிக்கிறதும், அதை வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசுறதும், அதற்கு ஃபயர் விடுறதும், இப்படி இருக்கும் போது இன்னொன்று கட்சி தலைவரே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களே ஓடுகாலி அப்படின்னு தான் பேசுகிறாங்க. இவங்கெல்லாம் வந்து பெண்களுடைய பாதுகாப்பில் ரொம்ப அக்கறையாக இருக்கிற மாதிரி பேசுறது மிகவும் சிரிப்பாக இருக்கு. சபாநாயகர் அவர்களே, அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க, லைவ் எல்லாம் தூக்கிட்டு போறீங்க. இப்பெல்லாம் எல்லார் வீட்லயும் வந்து டிவில சீரியல் ஓடுதோ இல்லையோ இந்த சட்டசபை தான் ஓடிக்கிட்டே இருக்கு. அண்ட் மக்களுக்கும் நிறைய விஷயம் புரிய ஆரம்பிச்சிருக்கு. அது புரிய ஆரம்பிக்கிறது இங்க நிறைய பேருக்கு பிரச்சனையாவும் இருக்கு. சோ விஜயண்ணா அவர்களே கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லுங்க. அண்ட் இன்னைக்கு களம் 8ல பொழக்கப்பட்ட காட்சிகள் மாதிரி இன்னும் பல காட்சிகளை நாங்க பார்க்க வேண்டியது இருக்கு. சோ லைவ் எல்லாம் எடுக்கிற அதிரடி முடிவெல்லாம் என்னைக்கும் எடுத்துறாதீங்க. உன்னை அங்க நிக்க சொன்னா இங்க நின்னுட்டு கக்கூச பாத்துட்டு இருக்க. வேலு கக்கூசுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன். 3 hours later. அது உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் பாத்துக்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் நம்ம பாத்துட்டு இருப்பாங்க. மூதேவி. Hey, careful. Is it okay there? Please check. Please, student, be careful. Please, hey, get down, please. Ochema, please. సౌండ్ రోస్టర్ పట్టట్టు దగ్గర దయచేసి కొంచెం కేర్ఫుల్ గా ఉండండి. అండ్ ఇందాక నుంచి మేము అనౌన్స్ చేస్తూనే ఉన్నాం. ఓకే కదా అక్కడ? ఓకేయా? అందరూ సేఫా? மக்களோட பயத்தையும் தீர்த்த ஜனநாயகம் தான் தளபதி. ஆக்சுவலி நானும் இதை பற்றி பேசவே வேண்டாம் தான் பார்க்குறேன். நான் திருப்பி பேச வைக்கிறது நீங்கள் தான். சரியா? ஐ வாண்ட் டு இக்னோர் தி ஷீட் திங் அண்ட் ஜஸ்ட் கேரி ஆன் வித் மை லைஃப். அதாவது ஒரு 2 மணி நேரம் இருந்திருக்கும். உள்ள நடந்த ஷூட்டு ப்ளஸ் வெளியில் நடந்த சண்டை இதெல்லாம் சேர்த்து அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற 15 மினிட்ஸ் மட்டும் ஓட்டு வச்சிருக்கீங்களே. ஒரு பயாஸ்டான ஒரு ஐரோனிக்கல் பிஹேவியர் அப்படின்னாக்கா அத்தனை கான்டெஸ்டன்ஸ் கிட்டே இருந்தும் நீங்கள் ஃபோன், அவங்களோட வாட்ச், டைம் கூட தெரிய வேணாம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் கேம் ஷோ தான் ரூல்ஸ்ட்டு. பட் நாங்கள் இன்னும் கேம்குள்ளே போலியே, ஆடிஷன் தானே இது. அப்போ நீங்கள் ஃபோனு அதுக்கப்புறமா அந்த வாட்ச் எல்லாம் பிடிங்கி வச்சுட்டு எங்களுக்கு வந்து எதுவுமே ப்ரூஃப் எடுத்துக்க முடியாது. இப்போ அதனால அப்போ நீங்கள் எடுக்கிறது தான் அங்கே ரியாலிட்டி அப்படின்னு ஆகிடுறதுல வாட் எவர் யூ ஷோ டு த பப்ளிக் இஸ் த ரியாலிட்டி அப்படின்னு ஆகிடுச்சு. நீங்கள் ஆர்மர் எல்லாம் போட்டுட்டு மற்றவனை வந்து நிர்கதியாக நிற்க வச்சுட்டு இது ஒரு வாரன்னு சொல்கிறீங்க. இது ஒரு கேம் ஷோவாப்பா? பிறந்த குழந்தை வந்து அப்படி இருக்கும், நீ அப்படி இருப்பியா அப்படின்னு கேட்டாக்கா நான் இதுக்காக தான் ஆரி ப்ரோ சாய் கேட்க சொன்னேன். நீங்கள் போடுங்க அந்த கிளிப்பே இல்லையா? அந்த கான்வர்சேஷன் இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் நடந்திருக்குமே அந்த கான்வர்சேஷன். அதையே நீங்கள் காட்டல. எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் தான் சொல்கிறேன், நான் மவுண்ட் ரோடு விநாயகர் ஓடி சட்டியோடு நிற்கிற மாதிரி நான் கேட்டேன். அப்படி இருக்க முடியாது. பரிணாம வளர்ச்சினால நம்ம வளர்ந்து தான் வரும். இது மாதிரி ஒரு ரிடிகுலஸான ஒரு கொஸ்டின் கேட்கறதே தப்பு நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் வந்து என்ன அசிங்கப்படுத்தி பிறந்த குழந்தை அப்படி இருக்கும், நீ அப்படி இருப்பியா அப்படின்னு கேட்கறத நீங்கள் காட்டல. நீங்கள் கேட்கவே இல்லைங்கிறது தான் உண்மை அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் கேட்டீங்க, நான் ஆன்சர் பண்ணேன், நீங்கள் அதை காட்டல. நீ விற்கல, நான் நிற்கல அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத மட்டும் நீங்கள் போட்டுட்டீங்க. இதெல்லாம் நான் சொன்னேன் என்ன ஆயிருதுன்னா, நீ போய் சொல்கிற அப்படின்னு பட்டம் கட்டுறது. ஜஸ்ட் பிகாஸ் என்கிட்ட நீங்கள் கேட்ட கிளிப் இல்லை, அங்கே தானே இருந்தாங்க ஓவியா, அங்கே தானே இருந்தாங்க மாயா, அவங்களும் ஒரு பொண்ணு தானே. இந்த மாதிரி ஆரி ப்ரோ கேட்கல, நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. நான் இதோட என்ன சொல்லி நீங்கள் நான் அப்படி கேட்கவே இல்லை அப்படின்ட்டு எனக்கு ப்ரூஃப் கொடுங்க. நான் இதோட எல்லாருக்கிட்டையும் நான் காலில் ஒருத்தர விழுந்துறேன். எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு ஈகோவே கிடையாது. அந்த கிளிப் என்கிட்ட கிடையாது. ஆனால் அந்த கிளிப் ஏன் டெலிட் பண்ணுங்க, அதையும் போடுங்க. ஏன் போடல? ஆரி ப்ரோ தான் கேட்டார் பிரியவர்ஷினி அப்படின்னாரு. நான் அப்பயே சொல்லிட்டேன் பிரியவர்ஷினி நீங்கள் சொல்லும்போது எனக்கு மனசு குளிர்ச்சியாக இருக்கு. எல்லாருமே என்ன பிரியதர்ஷினி தான் கூப்பிடுவாங்க. என்ன பிரியவர்ஷினி கூப்பிட்டா எனக்கு ஒரு குதூகலம் வந்துடும். அதை சொல்லிட்டேன் அப்படின்னாக்கா ராஜ் ப்ரோக்கா ட்ரிகர் பாயிண்ட் கிடச்சிச்சு பண்ணுங்க அப்படின்ட்டு வந்து நீ வந்து என்ன பண்றனா ஒரு 4 தடவை அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த ப்ரோமோல நீங்க அந்த எபிசோட பாருங்க. பிரியதர்ஷினி நீங்க பண்ணாதீங்க. பிரியதர்ஷினி சாரி பிரியதர்ஷினி. சரி, ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீங்க மென்டல் ஹெல்த் செக் பண்றீங்க, ஸ்டெபிலிட்டி செக் பண்றீங்க, அதுக்கப்புறமா ட்ரிகர் பண்றீங்க அப்படின்ட்டு. நானும் எவ்வளவு நாள் தான் நல்ல மாதிரியா நடிக்கிறது. நானும் பொறுமையா இருக்கணும்னு பாக்குறேன். முடிஞ்சிடத்துல மாயா வந்து சொல்றாங்க இல்ல 10 வச்சிட்டியே உங்களால முடிஞ்சது. ஆக்சுவலா 10 வச்சது அவங்க கிடையாது, நீங்க தான்.
பிரியதர்ஷினி என்ன கூப்பிடுங்க அப்படின்ட்டு. சோ உங்களோட சேனலுக்கு டிஆர்பி வேணும், பிரியதர்ஷினி 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 என்னோட பேர் பாப்புலர் ஆக்குறது நானா நீங்களா? பிரச்சனை ஆயிடுச்சு, உங்களுக்கு தான் என்ன பிடிக்கல, வெளில அனுப்பிச்சிட்டீங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் வந்து இப்படி தானே கேட்டீங்க, நான் ஃபுல் கிளிப் delete பண்றேன். ஏன் delete பண்ண கேக்குறேன், பண்ணுங்க இப்போ பண்ணுங்க, ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் அந்த எபிசோடுக்கு நான் தேவைப்படுறேன், ப்ரோமோக்கு நான் தேவைப்படுறேன், இது சொன்னா என்ன லேடி வாட்டர் மெலன் தேவையே கிடையாது. நான் எதுவுமே வேணாம் வெளில வந்துட்டேன். இதுக்கு மேல எப்படி ஆயிடுதுன்னா சொல்றேன் சொல்லினே இருக்கேன், அப்படி ஆயிடுது. ரூடு அரகண்ட் அரக்கி அப்படின்னு ஆயிடுறதை தவிர்த்து நீங்க என்னோட இன்னொரு சைடே காட்டவே விடலையே. நான் பொறுமையா தானே சொன்னேன். எத்தனையோ கிளிப்ல வந்து நான் ஆரி சார் அப்படின்னு பேசியிருக்கேன், ஓவியா மேம், மாயா மேம் அப்படிலாம் பேசியிருக்கேன். வந்து நீங்க மரியாதை குறைவா பேசிட்டீங்க, அதனால நான் ரிஜெக்ட் பண்றேன். மரியாதை குறைவா ஏன் பேசினேன்? அப்ப நீங்களே சொல்றீங்கல்ல நான் மரியாதையோட தான் பேசிப்பேன், ஆனா அந்த மரியாதையை குறைக்கிறேன்ல, நான் மரியாதை குறைவா தானே பேசிருக்கேன். அப்ப நீங்களே ஒத்துக்கிறோம், நான் ஸ்டார்டிங்ல மரியாதையோட தான் பேசினேன், அப்புறம் மரியாதை குறைவா ஏன் பேசினேன் அப்படின்ட்டு இப்படி மாதிரி ஏன் குறைவா பேசினா நீங்க யோசிச்சுக்கோங்க. மரியாதைங்கிறது சம்பாதிக்கிறது. இப்ப நான் கேட்டு இருக்கேன், எனக்கு மரியாதை கொடு, மரியாதை கொடு. நீங்க காட்டுற 20% கிளிப்ல யாருமே என்ன மதிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி தான் நீங்க காமிச்சு வச்சிருக்கீங்க. அப்ப மரியாதை கிடைக்காது, நான் அக்செப்ட் பண்ணி போல வர சொல்லுங்க. ஹாய். Dress என்ன? ஆமா சார். நீங்க Dress கொஞ்சம் வேற ஏதாவது மாத்தி. ஏன் சாரி நல்லா தானே இருக்கு, இந்த Dressக்கு என்ன குறைச்சல? இல்ல நைட்டி போட்டு இங்க வந்தீங்களா, அதனால நைட்டி போட்டு இங்க வந்தேன்னா எனக்கு புரியல. அப்ப நைட்டியை வந்து வாட் டு யூ மீன்? நைட்டியை பத்தியே தப்பா பேசுறீங்களா? ஏங்க நைட்டினா என்ன தெரியுமா? நைட்டி சாதாரண Dress கிடையாதுங்க. நைட்டி நம்மளோட தேச உடை. இந்த நாட்டுடைய பெண்கள் அனைவரும் பெரும்பான்மையாக உடைக்கக்கூடியது இந்த நைட்டிங்க. நைட்டியை பத்தியே தப்பா பேசுறீங்களா? சொல்லல. இங்க பாருங்க, தெருவுல உத்தேசமா ஒரு 5 பேரை சுட்டி காட்டுங்க, அதுல 7 பேர் நைட்டி போட்டுருப்பாங்க பெண்கள். என்னங்க 5 பேரை சுட்டி காட்டுனா எப்படி 7 பேர் போடுவாங்க? ஒரு பொதுப்படையா சொல்றதுக்காக சொன்னேன். நைட்டி வந்து நம்மளுடைய தேசிய உடை, அத பத்தி தப்பா பேசாதீங்க. தேசிய உடை எல்லாம் சொல்லாதீங்க. அது ஆமா, வீட்ல போடுறது. நைட்டி போடாத ஆள் யார் இருக்கா சொல்லுங்க? சரி அத விடுங்க. பெண்களுடைய தேசிய உடையே இதுதான். இந்த சோக்ரஸ்ல டெக்கோரம் இருக்கு. ஐயோ சார், டெக்கோரம் அப்ப எவ்வளவு பெரிய ஷோ இருக்கு. ஓயா மெண்டல், உங்க டெக்கோரத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஏண்டா ஒரே ஒரு முட்டைக்கு 2 நாள் உண்ணாவிரதம் குரூப் தானடா நீங்க? கெட்ட வார்த்தை பேசுறது, கழுவி ஊத்துறது, ட்ரிகரிங், அப்புறம் என்னடா குரூப்பிசம், புல்லிங், வேற என்னடா வார்த்தை? இது மாதிரி பல இங்கிலீஷ் வார்த்தைகளை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினதே உங்க குரூப் தான்டா. இதெல்லாம் வச்சுக்கிட்டு டெக்கோரத்தை பத்தி பேசுறேன். டெக்கோரம் லாஸ்ட் சீசன் பாத்தியா? அதுக்கு முந்தின சீசன் இருக்கு, எடுத்து கட் பண்ணி போடவா, டெக்கோரத்தை காட்டவா? இந்த ஷோவுக்கு இந்த Dress போதுடா வெண்ணையா? சரி 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 விடுங்க. நான் எதுக்கு இந்த நைட்டி பத்தி தப்பா பேசுவீங்களா? பேசல, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. இந்த செலக்ட் பண்ணுங்க, அடுத்த சீசன் உங்க பக்கத்துல ஜட்ஜா வந்து உட்காரணும். எது பண்ணுங்க? இத பாருங்க, முதல்ல ஒரு இதுக்கு வரணும், நீங்க கோயிலுக்கு Dress போட்டு போவீங்களா, ஆபீஸ்க்கு Dress போட்டு போவீங்களா? இந்த சரிபடி கேக்குது. யோ பூமரே, இது கோயிலா? இல்ல இதனே 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தீங்களா? இந்த நாசமா போன ஷோவுக்கு இந்த Dress ஓகேடா? ஓகேவா? இல்ல இது வந்து நீங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க, பயமா இருக்கு. வாடா 6 இருக்குல்ல சார், அதோட இப்போ அப்கமிங் அந்த மார்ஸ் ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு சீஃப் ப்ராஜெக்ட் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு நவ் ஐ அம் ஹியர் சார். அப்படியா? நான் அப்படியா பெரிய இந்த ஷோ வச்சு நடத்திக்கிறீங்க, இதுக்கு குவாலிஃபிகேஷன் வேண்டி கிடக்கு. என்னடா பெரிய குவாலிஃபிகேஷன்? பித்தலாட்டம், முள்ளமாரித்தனம், அயக்கித்தனம் எல்லாத்தையும் பண்ணிட்டு இங்கிலீஷ்ல அதுக்கு ஒரு டேர்ம் வச்சு இது என்னோட கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு என்னடா கேம்? இல்ல அப்படி இதுக்கு என்ன பெரிய குவாலிஃபிகேஷன் வேண்டி கிடக்கு? அதுக்கு அது குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு? அப்படியே திருப்பி பாருங்க 2 பேரும். குவாலிஃபிகேஷன் ஓ பாக்க வேற சரிங்களா? குவாலிஃபிகேஷன் இங்க பாரு, டாக் பேக்ல சொல்றான் பாத்தியா, அவனுக்கு 2 செருப்படி விழுன்னு சொல்லுவேன். சரி சரி சார், போங்க போங்க. என்னடா நீ ஒழுங்கா ஷோ நடத்துறீங்களா? ஒழுங்கா ஷோ நடத்துற ஃபார்மட் ஆடாது, கூப்பிட்டு வச்சு ராகிங் பண்ணிக்கிட்டு இது பேர் ஷோ வேற இஞ்சுரும் பாத்துக்க. ஒரு பப்ளிசிட்டிக்கு எல்லாம் மக்கள் வந்துட்டு இருக்காங்க. பப்ளிசிட்டி இவங்க கொடுத்தா தான் உங்களுக்கு பப்ளிசிட்டியாடா? ஒரு காலத்துல டிவி சினிமான்னு இருந்துச்சு, அது மட்டும் தான் ஒரு ஸ்கோப்பா இருந்துச்சு, அதனால போனீங்க ஓகேன்னா. இப்பதான் உங்க கையிலே எல்லாமே வந்துருச்சடா. யூடியூப் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குடா உங்களை நீங்க ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு. இன்னமும் போய்கிட்டு இவங்க கிட்ட விழுந்துகிட்டு ஏன்டா? சரி சரி போங்க போங்க, உங்களுக்கு எண்டா ஜானி கொடுத்துட்டோம். நீங்க எல்லாம் ஜானி எண்டா பேர் வந்துருக்கீங்க, நீ எனக்கு எண்டா ஜானி கொடுக்குறியா? ஓகே ஓகே ஓயிரு போ சொல்லுங்க.